இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. அதுலேயும் இந்த லிங்க்டின் போஸ்ட்லாம் பார்க்குறப்போ காட் பிளேஸ்ட் இன் இன்ஃபோசிஸ், லேண்டட் மை ட்ரீம் ஜாப் இன் ஜோஹோ, இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறப்போ எப்படி இவங்கெல்லாம் மட்டும் தைரியமாக பிளேஸ்ட் ஆகிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் பிளேஸ்மெண்ட்னாலே பயமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன் பிளேஸ்மெண்ட்ஸ்னால் இவ்வளோ பயம் இருக்குங்கிறதுக்கான 2 காரணத்தை பார்க்கலாம். அதோட இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ரீசன் நம்பர் 1, ஃபியர் ஆஃப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நான் ஒருவேளை இந்த இன்டர்வியூ அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வேலையே கிடைக்காது. பிளேஸ்மெண்ட் சீசனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃபே ஓவர். இந்த கம்பெனியில் நான் அப்ளை பண்ணேன் ஆனால் கிடைக்கவே இல்லை, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடைக்காது. இப்படியெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய கண்டிஷனிங் ஓடிட்டே இருக்கும். அதாவதுங்க இதுக்கு பேர் தான் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. நம்ம வளர்ந்த இடத்துல முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டா அவ்வளோதான், வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. காலம் எல்லாம் மாறி போச்சு. ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா ஏன் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஜாபுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உட்கார்ந்த இடத்துல இருந்து நாக்ரிலையோ இல்லை லிங்க்டின்லையோ உங்களால் அப்ளை பண்ண முடியுங்க. அப்படியே நினச்ச கம்பெனியில் ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் கேட்கலாம். அங்கே இருந்து மறுபடியும் நம்ம ஸ்கில்லை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு பிடிச்ச கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பார்க்குற விதம் இதுதான். லைஃப் ஆர் டெத்துன்னு பார்க்காம இது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பாருங்க. எனக்கு ஸ்கில் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் இங்கே அப்ளை பண்ணுறேன், என் ஸ்கில்லுக்கு இங்கே கிடைக்கும்னா கிடைக்கும், இல்லைன்னா என் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் க்ரோ ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாலே போதும், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் மேலே 40% பயம் போயிடும். ரீசன் நம்பர் 2, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறான், அவன் ஃபவுண்டேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, மார்க் டெஸ்ட் எல்லாம் நல்லாவே பண்ணிட்டான். ஆனால் இன்டர்வியூவை அவர்கிட்ட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டதுமே அவங்க மைண்டே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும், கையெல்லாம் வேர்த்துரும், தொண்டையெல்லாம் ட்ரை ஆகி அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்னடா இது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற ஒரு சின்ன கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவருக்கு தெரியாதா என்ன? தெரியும்ல, அதை ஏன் சொல்ல முடியல? இதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் பாடி ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன ஆகும்னா உங்களோட லாஜிக்கல் பிரெயின் ஷட் டவுன் ஆகிடும். அப்போது நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவீங்க. அப்படி எமோஷ்னல் ஆகிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ரொம்ப பேசிக்கான விஷயம் கூட மறந்துடும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால. இப்போ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியரை சூப்பராக பண்ணிடுவேன், கான்ஃபிடென்ட்டாக எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எல்லாம் இதை சரி பண்ண முடியாது. இப்போ ஸ்டேஜுக்கு போய் பாட்டு பாட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 ரிஹர்சல் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இன்டர்வியூவை 1 டைம் எக்ஸாம் மாதிரி எடுக்கிறதுனால நமக்கு இதை பற்றி ஒரு பயம் இருக்குங்க. ஆனால் இதுவே இதை ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு இதே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற ஒரு கொஷினை 10 விதமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 தடவை ரிஹர்சல் பார்த்தா எப்படி இருக்கும்? இதைத்தான் நீங்கள் இதில் பண்ணணும். டெய்லி பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணணும். மார்க் செஷனாக இருக்கலாம், இல்லை சத்தமாக பேசி உங்களையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்கள் மென்டார் கூட சேர்ந்து உங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்னு இதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ போகிறப்ப ஜஸ்ட் 1 மோர் இன்டர்வியூ, அவ்வளோதான். இப்போ மகிழ்ச்சி டெக் அகாடமியில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 to 6 எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அகாடமியில் ப்ரெசன்டேஷன் இருக்கும், மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். இது கோர்ஸ் ஆரம்பித்த பேசிக் கற்றுக்கிட்டதுல இருந்து கோர்ஸ் முடிகிற வரைக்கும் டெய்லி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இன்டர்வியூன்னு வரப்போ அந்த ப்ரெஷர் எல்லாம் போய் எந்த ஃபியரும் இல்லாமல் அவங்களால இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் முடியும், அதை கிளியர் பண்ணவும் முடியும். பிளேஸ்மெண்ட்டை நினச்சி எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. இவ்வளோதான் சீக்ரெட். ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இது மட்டும் இருந்தாலே பயம் தானாக போயிடும்.